ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிர்லிங்கம் ஆல் ஓவர் இந்தியா சைக்கிள் பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஒரு மனிதன், ஒரு பழைய சைக்கிள், ஒரு பெரிய கனவு. 4800 கிலோமீட்டர், 10 மாநிலங்கள், 69 நாட்கள். இந்த உலகம் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கும் போது நான் மட்டும் ஒரு பயணத்தில் இருந்தேன். என்னை தேடி, என் நம்பிக்கையை தேடி. இந்த பயணம் ஆரம்பமானது திருப்பத்தூர்ல இருந்து. ஆனால் இது ஒரு இடத்தை அடைய மட்டும் இல்லை, ஒரு உணர்வை அடைய. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய பாதை, ஒவ்வொரு மாலையும் ஒரு புதிய சோதனை. சூரிய வெப்பம், மழை, காற்று, எதுவும் ஈஸி இல்லை. சில நேரம் ரோடு தான் நண்பன், சில நேரம் தனிமைதான் காம்பன்சேஷன். நான் பெடலிங் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஏனோ என் இலக்கு பெரியது. பல தடவை தோல்வி மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, பல தடவை நிறுத்தலாம்னு தோணுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னை முன்னே கொண்டு போச்சு, ஃபெய்த். 69 நாட்கள் கழித்து இன்று நான் வந்துட்டேன் ரிஷிகேஷ். இந்த இடம் சாதாரண நகரம் இல்லை, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன். இங்கே காற்று கூட வேற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு மூச்சும் ஒரு அமைதி இருக்கு. கங்கை, நான் இதை பல தடவை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று இது ஒரு ரிவர் இல்லை, ஒரு ஃபீலிங். என் கையை இந்த நீரில் தொட்ட அடுத்த நொடி என் 69 நாள் சோர்வு எல்லாம் மறைந்துடுச்சு. இந்த நீரில் ஒரு சக்தி இருக்கு, ஒரு தெய்வீக ஆற்றல். மாலை நேரம் ஆகுது, சூரியன் மெதுவாக மறையுது. அனைவரும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக. அதுதான் கங்கா ஆர்த்தி. மணி ஒலி, மந்திரங்கள், அந்த அட்மாஸ்பியர். ஒவ்வொரு வினாடியும் ஒரு டிவின் எனர்ஜி பில்ட் ஆகுது. இப்போ ஆரம்பமாக இருக்கு. பூஜாரிகள் தீபம் எடுத்துட்டு கங்கை மாதாவை வணங்குறாங்க. அந்த தீ, அந்த ஒளி, அந்த மந்திரங்கள், இது ஒரு ரிச்சுவல் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு தீபமும் என் பயணத்தை நினைவூட்டுது. ஒவ்வொரு மந்திரமும் என் மனதை அமைதிப்படுத்துது. அந்த நேரம் நான் க்ரௌடில் இல்லை, நான் என்னோட ஊரில் இருந்தேன். இந்த 69 நாள் பயணம் எனக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது. பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, ஃபெய்த். நீ எவ்வளவு ஸ்லோவாக போனாலும், நீ ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் நீ தோற்க மாட்ட. இந்த கங்கை கரையில் நின்ற அந்த நொடி என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த பயணம் ஒரு டெஸ்டினேஷன் அடைய மட்டும் இல்லை, 12 ஜோதிர்லிங்காஸ், ஒவ்வொரு இடமும் ஒரு பிளெஸ்ஸிங். இந்த சைக்கிள் என்னோட வைக்கிள் மட்டும் இல்லை, அது என் டிவோஷன். நீங்கள் எந்த கனவு வைத்திருந்தாலும் அதை தொடங்குங்க. பர்ஃபெக்ட் டைம் வராது, நீங்கள் தொடங்கினா தான் அது பர்ஃபெக்ட் ஆகும். ஃபியர் இருக்கும், டவுட் இருக்கும், ஆனால் ஃபெய்த் இருந்தால் போதும். திருப்பத்தூரில் ஆரம்பமான இந்த பயணம் இன்னும் முடிக்கலை. இது ஒரு ஜேர்னி இல்லை, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபெய்த் இஸ் மை ஃபியூயல், ஜேர்னி இஸ் மை லைஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதே நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிராவல் ரசிகன். See you on next video.